நிலா பிரகாஷின் 100 வார்த்தை கதைகள். டிமென்ஷியா கேசியா, நம்ம ராஜாவோட அம்மா பாத்துக்க என்று சொல்லி காவலர் சங்கரன் அந்த முதிர்ந்த பெண்மணியை சண்முகத்திடம் கை காண்பித்து நடப்பதை பார்த்தான். புதிதாக காவலனாக பொறுப்பேற்றிருந்த தமிழரசன். சிறிது நேரத்தில் இளைஞன் ஒருவன் அவசர அவசரமாக அறைக்குள் வந்தான். சண்முகம் சத்தமிட்டார். ராஜா, ஒழுங்கா அம்மாவை ஹோம்ல சேர்த்துடு, பொண்டாட்டியும் விட்டுட்டு போயிட்டா. சண்முகம் சொல்ல ராஜா மனமின்றி தலையாட்டினான். நல்லா இருக்க வழி சொன்னா எவன் கேக்குறான்? சண்முகம் சலித்து கொண்டார். தமிழரசன் ஜீப்பை எடுக்கப் போக, ராஜா என்னையும் கூட்டிட்டு போடா. அந்த பெண்மணி தமிழரசனை ராஜாவாக நினைத்து வழிமறித்து நின்றார். தமிழரசனும் வேறு வழியின்றி இருவரையும் தனது ஜீப்பிலேயே வீட்டில் விட்டான். ஏதாவது நல்ல ஹோம்ல சேர்த்து விடவா? இறங்குகையில் தமிழரசன் கேட்க, வேணா சார், அது மறந்துடுச்சு சார். நான் மறக்கல. பல நாள் பட்டினியில எனக்கு சோறு போட்டிருக்கு. நன்றி மறந்துட்டு எப்படி நல்லா இருக்கிறது சார்?